ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணு சீரியல் இன்னைக்கோட எபிசோட் வந்து என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணு சீரியல் வந்து நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து ஆனந்தி தேடி வந்து ஹாஸ்டலுக்கே வந்துட்டார். அதனால் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. ஆனால் வந்து ஆனந்தி வந்து அன்போட வீட்டில் இருக்கனால வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியல. அதனால் வந்து ஹாஸ்டல் வந்து தேடுறாங்க. என் பொண்ணு ஆனந்தி எங்கன்னு சொல்லி. அப்போ வந்து எல்லாருமே வந்து மழுப்புறாங்க. அப்போ வந்து மித்ரா வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இவங்க எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து பொய்ய சொல்கிறாங்க, எனக்கு தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ராவுக்கு வந்து உண்மை தெரியாது. அதேமாரி வந்து அன்பு வீட்டில் வந்து ஆனந்தி வந்து இருக்கிறாங்க. அந்த உண்மை வந்து நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம ஆனந்திக்கிட்ட வந்து, உங்கள் அப்பா வந்து உன்னை தேடி வந்திருக்காரு, அதனால் வந்து நீ உடனே வந்து அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே வந்து ஆனந்தி வந்து எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெறி கொண்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம அன்போட அம்மாவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஆனந்தி வந்து இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து ஆனந்தி வந்து தேடுறாங்க. வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. ஆனந்தி எங்கேயுமே கிடைக்கல. உடனே வந்து மொட்டை மாடிக்கு மேலே வந்து போகிறாங்க. மொட்டை மாடியில் என்ன செய்யுது, நம்ம ஆனந்தி வந்து மொட்டை மாடியில் போய் ஒளிகிறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, தண்ணி தொட்டியில் போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து அன்போட அம்மா வந்து பார்க்கல. நம்ம அன்போட தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டாங்க. பார்த்த உடனே, நீ அங்கே என்னடி பார்க்குற, அந்த தொட்டி திறந்துருக்குல அதை மூடு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மூடிட்டாங்க. தொட்டியில் வந்து தண்ணியை மூடியாச்சு. அந்த மூடின பிறகு என்ன செய்ய போகிறாங்க, இனிமே வந்து ஆனந்தி வந்து காப்பாற்றணும். அது எப்படி காப்பாற்றுவாங்க, அன்பு வந்து பைக்கில் வந்து வீட்டுக்கு வராரு. ஆனால் அன்புக்கும் ஃபோன் பண்ணி வந்து ஆனந்தி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க, அதனால் வந்து நான் ஹாஸ்டலுக்கு போயே ஆகணும், அதனால் நீ கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆனந்தி வந்து அந்த தண்ணி தொட்டியிலேருந்து காப்பாற்றிட்டு போய் ஹாஸ்டலில் போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் வந்து அன்பு வந்து உண்மையான ஹீரோ. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அன்பு வந்து நம்ம ஆனந்தி வந்து தொட்டிலேருந்து காப்பாற்றி அவங்க அப்பா கிட்ட வந்து ஹாஸ்டலுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவையாக கூட்டு போகிறாரு. அது ஏன்னா கூட்டு போனால் தான் அவங்க அப்பா வந்து ஆனந்தி வந்து இங்கே தான் இருக்கா சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டு போகணும். ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து என்ன காரணத்துக்காக வந்திருக்காரு, நம்ம ஆனந்திக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. ஆனால் வந்து ஒரு வேளை வந்து மகேஷுக்கும் ஆனந்திக்கும் வந்து திருமணத்தை நடத்தி வைக்கலாமோ அப்படின்னு அவர் ஒரு முடிவோட வந்திருக்காராருன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து அன்பு ஆனந்தியை வந்து லவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து யாரோட தான் வந்து திருமணம் நடக்கும்னு சொல்லி ரொம்பவுமே சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அன்பும் ஆனந்தியும் வந்து ஜோடி சேர்ந்தா வந்து இந்த நாடகத்தையும் வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நம்ம அன்பு ஃபேன்ஸும் நம்ம ஆனந்தி ஃபேன்ஸும் வந்து வெறி கொண்டு இருந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து அன்புக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதேமாதிரி வந்து கதையை வந்து எப்படினாலும் மாற்றலாம். ஒருவேளை வந்து மகேஷுக்கும் ஆனந்தியும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்குமோ தெரியல. இதை பற்றி எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படி நான் லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.